ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீட் குக்கிட் vlogs. இன்னைக்கு அமெரிக்கால ஈஸ்ட் சைட்லேயே பெரிய கேவான லூரே கேவுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் இங்கே இருக்கு. டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போகலாம். இங்கே பக்கத்துல கார்டன் மேஸ்ன்னு ஒன்று இருக்கு. இப்போ நம்ம கேவ் மட்டும்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அது ஃபர்ஸ்ட் டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போகலாம். இந்த கேவை பார்க்கறதுக்கு காலையிலே சீக்கிரமா கிளம்பணும்னு நினைச்சோம். ஆனா பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு கிளம்பவே 10:30 மணி ஆயிடுச்சு. அதனால ரீச் ஆகவே இப்போ பார்த்தீங்கன்னா மணி 1:15. கேவோட டூர் பார்த்தீங்கன்னா 45 minutes to 1 hourன்னு போட்டிருக்கு. நமக்கு கேவ்னால ஞாபகத்துக்கு வர்றது குணா கோகை தான். அதுவும் இந்த மஞ்சுமெல் பாய்ஸ் படத்துக்கு அப்புறம் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. இப்போ இன்னைக்கு நம்ம அமெரிக்கால குகை எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இங்கே 3 அட்ராக்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று அந்த கார்டன் மேஸ், இன்னொன்று கேவு. இங்கே பார்த்தீங்கன்னா ரோப் அட்வென்ச்சர் இருக்கு. ஆனால் இங்கே பெரிய பிள்ளைங்க அடல்ட்ஸும் போகலாம். ஆனால் அதுக்கெல்லாம் டைம் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம கேவுக்கு உள்ளே போயிடணும். இங்கே தான் டிக்கெட் வாங்கணும். இப்போ இந்த இடம் குரூப்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கு. அதனால குரூப்பாக வரவங்களுக்கு மட்டும்தான் இங்கே டிக்கெட் கிடைக்கும். நமக்கு அங்கே போகணும்னு நினைக்கிறேன். அந்த கேவோட என்ட்ரன்ஸில் தான் நமக்கு டிக்கெட் வாங்கணும். வாங்க போகலாம். கிருஷா வா. கிருஷா, உனக்கு கேவ் பிடிக்குமா? மேஸா? ஃபர்ஸ்ட் நம்ம கேவ் முடிச்சிடலாம், அப்புறம் மேஸ் போலாம். வா. உனக்கு கேவ்னா பயமா இருக்குமா? சரி வா போலாம். இப்பதான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த கேவை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு. ஒரு 4 பசங்க இந்த சைடா வரும்போது ஒரு குட்டி ஹோல்ல இருந்து குளிர் காத்து வெளியே வந்திருக்கு. அதுவும் எப்போ சூப்பர் சன்னி டேல அந்த குளிர் காத்து என்னடா வருது, ரொம்ப அதிசயமா இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க நல்லா 4 மணி நேரம் டிக் பண்ணி உள்ள போயிருக்காங்க. அதுவும் ஒரு லைட்ல ஒரு கையில கேண்டில் வச்சிருக்காங்க, இன்னொரு கையில கயிறை பிடிச்சிக்கிட்டே உள்ள போயிருக்காங்க. உள்ள போனதுலதான் இந்த அதிசயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கேவ் நம்ம ஈஸ்ட் சைட்லயே பெரிய கேவ், வேர்ல்டுலயே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கேவ் இதுதான். இதுக்குள்ள நம்ம என்ன அதிசயம்னா, இந்த மாதிரி ஷார்ப்பா இருக்குல்ல, அங்கங்க ஷேப்பா இருக்கும். அது பேர் ஸ்டெலாக்மைட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்ப மத்த கேவ்ல எல்லாம் அது 1 2 ஒரு அப்படிதான் இருக்குமா. ஆனா இங்க ஆயிரக்கணக்கான ஸ்டெலாக்மைட்ஸ் இருக்கும்னு போட்டிருக்கு. நம்ம உள்ள போய் பார்க்கலாம் அந்த அதிசயத்தெல்லாம். நீங்களும் எங்களோட அப்படியே என்ஜாய் பண்ணுங்க. அந்த ஸ்டெலாக்மைட்ஸ் இதெல்லாம் இந்த மாதிரி இருக்குல்ல, இது மேல இருக்கிறது ஸ்டெலாக்டைட்ஸ், கீழே இருந்து மேல வர்றது ஸ்டெலாக்மைட்ஸ்னு சொல்றாங்க. இதுதான் டிக்கெட் வாங்குற இடம். உள்ள போய் ஃபர்ஸ்ட் டிக்கெட் வாங்கலாம். டிக்கெட் ரேட் அடல்ட்டுக்கு $34, கிட்ஸ் சில்ட்ரன்னா $17 போட்டிருக்கு. சீனியர் சிட்டிசன்னா $32. ஓகே, தேங்க்யூ. டிக்கெட் வாங்கியாச்சு. 4 அடல்ட். ஆனா ஒரு அடல்ட் வாங்கினீங்கன்னா நீங்க ஜெயிண்ட் கார்டு வச்சிருந்தீங்கன்னா இன்னொரு அடல்ட்டுக்கு 50% ஆஃப் இருக்கு. அதனால நாங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ உள்ள போலாம். எல்லா இடத்துலயுமே இந்த காயின் பிரஸ் வச்சிருப்பாங்க. கேவ் என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. எங்க டிக்கெட் காட்டணும்? டூர் என்ட்ரன்ஸ் இங்க ஸ்கேன் பண்ணணுமா? ஸ்கேன் பண்ணியாச்சு. இப்போ உள்ள போலாம். இதான் என்ட்ரன்ஸ். போங்க போங்க, எல்லாம் உள்ள போங்க. காலியா இருக்கு. சண்டேனால யாரும் வரல போல, இல்லாட்டி கூட்டமா தான் இருக்கும். அதுவும் இந்த ஹாலிடே சீசன் ஆரம்பிக்க போகுது. அந்த சீசன்ல வந்தா ரொம்பவே ரஷ்ஷா இருக்கும் தான் நாங்க இப்பவே வந்தோம். கேவுக்குள்ள எப்படி இருக்குன்னு தெரியல. வெளியில காலியா இருக்கனால உள்ளேயும் கண்டிப்பா ஆட்கள் கொஞ்சம் கம்மியா தான் இருப்பாங்க. ரன் ரன் கிருஷ்ணா, ரன் ரன் பண்ணு. நோ, இது ஜஸ்ட் என்ட்ரன்ஸ். இதுல இருந்து கேவ் அப்படியே கீழே போகணும். கிருஷ்ணா, யூ லைக் ஹாட் ஆர் கோல்ட்? Both of them? Okay. Yeah, but I like hot water. Hot water? Yeah. Why not cold water? On swimming pool la hot ah irukuma cold ah irukuma? I like to swim in cold and I like to dance in hot and I like to drink in cold. அவ என்ன சொல்றானா, ஸ்விம் கோல்ட்ல பண்ணணுமா, பாத் அதாவது குளிக்கிறது ஹாட் வாட்டர்ல பண்ணணுமா, குடிக்கிறதும் தண்ணி குடிக்கிறதும் கோல்டு வாட்டர்ல குடிக்கணுமா. கோல்டு வாட்டர் தான். இங்க பாரு, நல்லா இருக்குல்ல, ஃபவுண்டைன் மாதிரி சூப்பரா. வர்ஜினியாவே நல்லா கிரீனிஷா இருக்கும் இந்த ஊரே. நாங்க மேரிலாண்ட்ல இருக்கோம். இந்த மவுண்டன்ஸ் நிறைய. ஹண்டிங் போலாமா? உனக்கு இதெல்லாம் யார் சொன்னா?
இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கிரீனா இருக்கும் பாருங்க. preschool teacher Miss David இருந்தாங்க. ப்ரீ ஸ்கூல் டீச்சர் யா அவங்க பர்த்டேக்கு ஒரு புக் தந்தாங்க. ஆமா. அது சொல்லிச்சு we like to go hunting. அந்த புக்ல போட்டிருந்துச்சா? ஓகே. இந்த ஊரே வந்து நல்லா பச்சை பசேன்னு இருக்கும். சுத்தி மரமா மலையும் மரமாவே இருக்கும். இதுதான் என்ட்ரன்ஸ். வெளியிலே அந்த இந்த கேவை கண்டுபிடிச்ச 3 பேரை போட்டிருக்காங்க. நான் சொன்னேன்ல 3 பேர் வந்தாங்க, ஒரு குட்டி ஹோல்ல இருந்து குளிர் காத்து வரதை செக் பண்ணி உள்ள போனாங்கன்னு. அது இவங்க தான். இவங்களோட இன்னொரு ஒரு 13 வயசு பையனும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. சரி உள்ள போலாம். தேங்க்யூ. ஓ போட்டோ எடுக்கலாமோ? இதுக்கு பே பண்ணணும் தான் நினைக்கிறேன். நாங்க குகைக்குள்ள போறோம் சுத்தி பார்க்க போறோம். ஜூக்கா நம்ம குகைக்கு பாடுவோம். கேவுக்குள்ள போறோம், பாடிட்டே போங்க. வயனை பாருங்க, உள்ள என்ன இருக்கு. குகை வந்துருச்சு. உள்ளுருது, பயப்படுறான். பாத்து ஓடாதீங்க. இப்படி இருக்கு பாருங்களேன் குகை. மேல இருந்து தண்ணி ட்ரிப் ஆயிட்டே இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க மேல இருந்து ஷார்ப்பா வருது பார்த்தா அதுதான் வந்து ஸ்டெலக்டைட்ஸ்னு சொல்றாங்க. இப்போ இந்த கீழே வந்து அதோட எட்ஜ் பாருங்களேன், நல்ல பாயிண்டடா இருக்கும். இதெல்லாமே டைட்ஸ், ஸ்டெலக்டைட்ஸ்னு சொல்றது. அதே கீழே இருந்து மேல வர்றது எல்லாமே ஸ்டெலக்மைட்ஸ். உள்ள போய் பார்ப்போம். இது என்ட்ரன்ஸ்லேயே இருக்கு. நம்ம இன்னும் உள்ள போனா நிறைய இருக்கும் இது மாதிரி. இதுதான் இதோட யூனிக்னஸ்ஸே. இப்போ மற்ற குகையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மலை மட்டும்தான் தெரியும், இந்த மாதிரி கல் மட்டும் தான் தெரியும். ஆனா இதுக்குள்ள இந்த குகையில வந்து இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான இந்த மாதிரி ஸ்டெலக்டைட்ஸ் மைட்ஸ் எல்லாமே இருக்கும். உள்ளே டூர் கைட்லாம் இருந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க இந்த இது எப்படி எப்ப கண்டுபிடிச்சாங்க எல்லாமே. இதுலயே உள்ளே பாருங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் போகுது, மேல கூட போலாம் போல. போன தடவை நாங்க வந்தப்போ இதெல்லாம் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஓ மேல போக முடியாது, செயின் போட்டிருக்காங்க. ஓகே. பார்க்க கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கு. அங்கங்க இந்த மாதிரி மேல இருந்து தொங்குறதெல்லாம். ஃபர்ஸ்ட் டைம் நாம வந்தப்போ இதெல்லாம் அவங்களே மேன்மேடுன்னு நினைச்சேன். ஆனா இது வந்து கெமிக்கலா ஃபார்ம் ஆயிருக்கு. இது பேர் வந்து கெமிக்கல் வெதரிங்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, இது கீழே பாருங்க இவ்வளவு ஷார்ப்பா இருக்குன்னு. ஃபுல்லாவே ஷார்ப் பாயிண்டடா இருக்கு மேல இருந்து கீழே வர்றதெல்லாம். அதாவது கீழே நம்ம அண்டர் வாட்டர்ல வந்து வாட்டர் இருக்குமா, அண்டர் கிரவுண்ட்ல வாட்டர் இருக்குமா, அந்த தண்ணியும் இந்த மேல இருக்க இந்த ராக் அது ரெண்டும் சேர்ந்து கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும். என்விரான்மெண்ட்ல நம்ம கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும். அந்த கெமிக்கல்லாம் சேர்ந்து தான் இது ஃபார்மேஷன் ஆயிருக்கு. நம்ம தண்ணியில எல்லாம் பாத்தீங்கன்னா மினரல்ஸ் இருக்கும், கால்சியம் மினரல், கால்சியம் கார்பனேட்லாம் இருக்கும். அந்த கால்சியம் கார்பனேட் தான் மெயின். அது வந்து இந்த ராக்கோட சேர்ந்து ரியாக்ட் ஆகி தான் இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. சூப்பரா இருக்குல்ல தம்பி? எப்படி இருக்கு? அதுக்குள்ளலாம் போக முடியாது, போ போலாம். இப்ப நம்ம இருக்கிறது தான் டிஸ்கவர் ரூம். இதுதான் ஃபர்ஸ்ட் அவங்க கண்டுபிடிச்சது. அதனால இதுதான் டிஸ்கவர் ரூம். இப்ப உள்ள போக போக என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். டச் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கு. அதுவும் இந்த மேல இருக்க அந்த ஸ்டெலக்டைட்ஸ் மைட்ஸ்லாம் டச் பண்ணவே கூடாது. அங்கங்க இந்த மாதிரி லைட்ஸ் வச்சிருக்காங்க, ஸோ நம்ம நல்லா பார்க்கலாம். இங்க பாருங்களேன், இதுதான் வந்து காலம்னு சொல்லுவாங்க. அதாவது கீழே இருந்து இப்ப இங்க மேல போகுதா, அது வந்து ஸ்டெலக்மைட்ஸா, மேல இருந்து வர்றது வந்து ஸ்டெலக்டைட். அது ரெண்டுமே ஒரு கட்டத்துல வந்து ஜாயின் ஆகும். ஜாயின் ஆகி ரெண்டும் ஃபியூஸ் டுகெதர் ஆயிடும். அப்படியே உள்ள வந்து ரெண்டையும் மிக்ஸ் ஆகி அப்படியே காலமா மாறிடும். ஃபுல்லாவே இப்படிதான் இருக்கும், குச்சி குச்சியா அங்கங்க மேல இருந்து பாயிண்டடா. மேல இருந்து வர்றது எல்லாமே பாயிண்டட் எட்ஜஸா இருக்கும். இப்ப கீழே இருந்து போகுது பாருங்களேன், இதெல்லாம் வந்து ஃபிளாட்டா இருக்கும். இதெல்லாம் ஒரு மாதிரி குட்டி குட்டி கல்லா இருக்கு. மற்றதெல்லாம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா இந்த இது வித்தியாசமா இருக்கு.
இங்க பாருங்களேன், அங்கேயும் ஒண்ணு வந்து ஜாயின் ஆயிடுக்கு. கீழ இருந்து அப்படியே மேல போய் மேல இருந்து கீழ வந்தது, ரெண்டும் அப்படியே ஜாயின் ஆயிடுச்சு. இந்த இங்கேயும் ஒண்ணு இருக்கு. அங்கே ஒருத்தவங்க சொல்றாங்க கேக்டஸ் கார்டன் மாதிரி இருக்குன்னு. கரெக்ட், எனக்கும் அப்படிதான் தோணுது. கேக்டஸ் கார்டன் மாதிரி தான் இருக்கு. அந்த முள்ளு முள்ளா ஒண்ணு இருக்கும்ல அது. ஓகே, லெட்ஸ் கோ இன்சைட். நடுவுல ஒண்ணு இருக்கு, இது எப்படி வந்ததுன்னு தான் தெரியல. இது இவங்களே வச்சாங்களா இல்ல நேச்சுரலா ஃபார்ம் ஆனிச்சான்னு தெரியல. ஓகே, உள்ள போய் பார்க்கலாம் இன்னும் என்னென்னலாம் இருக்குன்னு. இந்த கொக்கோகோலா பேட்ஸ்லாம் இருக்குமான்னு கேட்டோம் வெளியே. அதாவது இப்போ நம்ம மஞ்சுமல் பாய்ஸ்ல வந்து நம்ம சுபாஷ் உள்ளதுக்கு அப்புறம் உள்ள இருந்து நிறைய பேட்ஸ் எல்லாம் வெளியில வரும். மோஸ்ட்லி கேவுக்குள்ள தான் பேட்ஸ்லாம் இருக்கும். ஆனா இந்த இடத்துல இந்த கேவ்ல வந்து அது இருக்காதான். ஏன்னா இது வந்து க்ளோஸ்டு கேவா. லைட்டா ஓப்பன் இருக்க கேவ்ல மட்டும்தான் பேட்ஸ் உள்ள போயிட்டு வெளியில வரும்னு சொல்றாங்க. இந்த கேவ் வந்து க்ளோஸ்டா இருக்கனால இதுக்குள்ள பேட்ஸ் இருக்க வாய்ப்பே இல்லையா. மேல பாருங்களேன், இது எல்லாமே வந்து நேச்சுரலா ஃபார்ம் ஆனது. இது வளர்ந்துட்டே வேற இருக்கும். அங்கங்க வாட்டர் ட்ரிப் ஆயிருக்கு பாருங்களேன். இது என்ன ஒயிட் கலர்ல இருக்குன்னு தெரியல. வியப்பா இருக்குல்ல, திடீர்னு ஒயிட்டா இருக்கு மேல. இதுதான் கெமிக்கலா ஏதோ ரியாக்ட் ஆயிருக்கு. ஒரு கொகையில இருந்து இப்ப அடுத்த சைடு போறோம். இங்க பாத்தீங்கன்னா தண்ணி வேற நல்லா ட்ரிப் ஆயிட்டே இருக்கு. எதுவும் டச் பண்ண வேற கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வாவ், இப்போ அடுத்த செக்ஷனுக்குள்ள வந்துட்டோம். மேல இங்க இருந்து ஸ்டெப்ஸ் வேற போகுது, போய் பார்க்கலாம். என்னாச்சு குட்டீஸ்? பயமா இருக்கா தம்பி? ஆர் யூ ஸ்கேர்ட்? நோ, அதான் அக்கா இருக்கோம், நாங்களாம் இருக்கோமே. சரி போ. இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் ஸ்கேரியா தான் இருக்கு. இதோ ஆக்டோபஸ்க்கு கால் இருக்கும்ல அந்த மாதிரி ஏதோ இருக்கு. அங்கேருந்து ஃபிஷ் மார்க்கெட். இது ஃபிஷ் மார்க்கெட்னு போட்டிருக்காங்க. அங்க ஒரு போர்ட்ல ஆம்பி தியேட்டர்னு போட்டிருந்தது. என்ன சிக்னிஃபிகன்ஸ்னு தெரியல. ஏதாவது ஒரு ஆடியோ டூர் மாதிரி இருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே இல்லை இங்க. வாட் இஸ் தட்? என்ன போட்டிருக்காங்க? எம்ப்ளாயி ஒன்லி. வேலை பார்க்குறவங்க மட்டும்தான் அதுக்குள்ள போக முடியும். உள்ள போலாம். லைட்டு, லைட்டை கவர் பண்றதுக்குன்னே ஒண்ணு வச்சு அதுக்குள்ள லைட் வச்சிருக்காங்க. எல்லாமே அந்த மேல இருந்து கீழே நின்றுட்டே இருக்கு பாருங்க. அந்த ஸ்டெலாக் மைட்ஸ், அந்த டைட்ஸ், இதுதான் இதோட யூனிக்னஸ் இந்த கேவோடது. இது ஒரு நிறைய எக்கச்சக்கமா பாக்குற இடத்துல எல்லாம் இருக்கு. மேல இருந்து குட்டி குட்டியா இருக்கு, பெருசா இருக்கு. இது பேரு ட்ரீம் லேக். ஆனா லேக்ல தண்ணியே இல்லை. தூரத்துல இருந்து பார்க்கும்போது தண்ணி இல்லாத மாதிரி இருக்கு. ஆனா கிட்ட வந்து பார்த்தாதான் தெரியுது தண்ணி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா மேல இருக்க அந்த ஸ்டெலாக் டைட்ஸோட ரிஃப்ளெக்ஷன் அப்படியே கீழே இருக்கு பாருங்க. தெரியுதா? மேல இருக்கிறது அப்படியே கீழே தெரியுது. கம்ப்ளீட் ரிஃப்ளெக்ஷன் இருக்கு அதுல, அந்த தண்ணியில. சூப்பரா இருக்குல்ல பார்க்க. இதுல ஏன் இந்த தண்ணி இருக்குன்னா கீழே இருந்து அந்த ஸ்டெலாக் மைட்ஸ் எதுவுமே கிடையாது. அதனாலதான் அந்த தண்ணியில அப்படியே அதோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. இப்போ மற்ற ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா கீழே இருந்து நிறைய வந்துட்டே இருந்திருக்கும் அந்த ராக்கு. ஆனா இந்த சைடு ஃபுல்லாவே தண்ணி தான் இருக்கு. தண்ணி இருக்கிறதுனால மேல இருக்கிறது வந்து அப்படியே இல்யூஷன் மாதிரி இருக்கு. இந்த தண்ணி வந்து நல்லா 18 inch to 20 inch டீப்பா இருக்குமா. வாவ், அங்க பார்த்தா சூப்பரா இருக்கு அந்த சைடு. இதுதான் ட்ரீம் லேக்னு சொல்றாங்க. வாவ், அந்த சைடு செம்மையா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியுதா அந்த ரிஃப்ளெக்ஷன்? அப்படியே இது ஜாயின் ஆயிருக்க மாதிரியே இருக்கு. ஆனா இது ஜாயின் இல்ல, அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் அப்படி தெரியுது. அந்த மேல இருக்க இந்த இது வந்து ஜாயின் ஆயிருக்க மாதிரி இருக்கு. ஆனா அது ஜாயின் ஆகல, அதோட ரிஃப்ளெக்ஷன் அப்படி இருக்கு. சூப்பரா சூப்பரா இருக்குல்ல.
நிறைய பேர் இந்த ட்ரீம் லேக் பாக்குறதுக்காகவே இந்த கேவுக்கு வருவாங்க. பாருங்க இங்க யாரும் இங்க இருந்து அப்படியே போகுது கீழே, அதாவது எதுவுமே கிடையாது, கீழே இருக்கிறது எல்லாமே தண்ணி தான். ஆனா மேல இருக்கிறது ஃபுல்லாவே கீழே தெரியறதுனால அப்படியே மேலையும் கீழேயும் ஒரே மாதிரி இருக்கு. இதுவே போகுது. வாவ், சூப்பரா இருக்கு பாருங்க. கிருஷா சவுண்ட் விடுறியா? என்ன சவுண்ட் விட்ட? என் பையன் பயப்படுறான், வேணாம், டோன்ட் மேக் சவுண்ட்ஸ் கிருஷா. அவனே பயந்து போயிருக்கான். சரி வேணாம் 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 வேணாம், வா வா வா, அம்மா கை பிடிச்சுக்கோ, வா. இது வந்து போட்டோஸ் கோஸ்டா. ஓ, போட்டோ எடுத்துக்கிறதுக்காக போட்டிருக்காங்களா? ஓ, போட்டோ கண்ணு தெரியலன்றது இதுல நல்லா தெரியுது. ப்ளூட்டோஸ் கோஸ்ட். கண்ணாடி போட்டு வரல இன்னைக்கு நான். வாவ், இங்க பாருங்களேன். இதுதான் ப்ளூட்டோஸ் கோஸ்ட். ஐயோப்பா, மேல இருந்து கீழே பார்க்க கொஞ்சம் பயமா தான் இருக்கு. போன வேற கீழே போட்டுருவேணும்னு பயமா இருக்கு. சரி போலாம், அப்படியே இந்த சைடு போயிடலாம். ஹைட்டா இருக்கவங்களுக்குலாம் இங்க இது கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன், குனிஞ்சுதான் போகணும். இப்ப பாருங்களேன், எனக்கே வந்து இது டச் பண்ற லெவலுக்கு தான் இருக்கு. இதெல்லாம் மண்ணா என்னன்னு தெரியல, மண்ணு இருக்க வாய்ப்பு இல்ல, ராக்கு தான். நல்லா கிளீனா இருக்கு. இப்படி போயிட்டே இருக்கும் போல. இது வந்து ஆக்சுவலா வந்து இந்த கேவ் வந்து 83 ஏக்கர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அப்படிதான் அங்க ஃப்ரண்ட்ல போட்டிருந்தது, 80 ஏக்கர்ஸ். நம்ம ஒரு 1.5 மைல் இருக்கும். நம்ம 45 மினிட்ஸ் டு 1 hour டூர் இது. நம்ம மெதுவா நடந்து எல்லாத்தையும் ரசிச்சு பாக்குறதுக்கு கரெக்டா 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடும். 1 மணி நேரம் ஆகும். போட்டோ செஷன் போயிட்டு இருக்கு. அங்கங்க போட்டோ எடுக்கிறோன்னு எல்லாரையும் வெயிட் பண்ண வைக்கிறோம் லைன்ல. ஏன்னா என் பையன் தான் போட்டோக்கெல்லாம் நிக்கவே மாட்டான். கேமரா பாருன்னா அப்பதான் வேற எங்கேயாவது பாக்குறது. பாருங்க, அக்காவை ஹக் பண்ணிட்டு போட்டோ போஸ் கொடுக்குறாரு. இங்க ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு, எலக்ட்ரிசிட்டி பாக்ஸ் போல. லைட் இங்க ஒண்ணு இருக்கு பாக்ஸ் மாதிரி. ஓ, இங்க பாருங்க, இவன் வேற ஓடி வரான். இவன் ஓடி வரத பார்த்தாலே பயமா இருக்கு. ஆ, தண்ணியா? அம்மாயிட்ட இருக்கு, வா தரேன், வா. ஓடாத தம்பி, டோன்ட் ரன். இங்க பாருங்களேன், அதாவது கீழே நடக்கிறப்பெல்லாம் ஒன்றும் தெரில. நம்ம கீழே இருந்து இப்போ இந்த வழியா வந்து மேலே வந்துட்டோம். மேலே வந்தோடனே கீழே பார்த்தா கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கு. என் பையன் ஹைட்டுக்கே வந்துருச்சு இது மேல இருந்து. இங்க பாருங்க, மேல இருந்து கீழே வரைக்கும் வந்துருச்சு. பள்ளம் மாதிரி இருக்கு. ஐயோ, பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இது வச்சிருக்கனால சேஃபு கிட்ஸுக்கு. கீழே இந்த 3 இது போட்டிருக்கனால, அது இல்லாட்டி கஷ்டம்தான். இப்போ என் பையனுக்கே கஷ்டம், அதனால ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். பாருங்க, மேல இருந்து இதுவும் அப்படியே கீழே இறங்குது. இன்னும் எவ்வளவு தூரம் போக போகுதுன்னு தெரியல. நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் ஆயிருக்கும். இப்போ இந்த மேல இருந்து தொங்குது இல்ல, இது வந்து இந்த பாத்வேக்கு வரவே, இந்த பாத்வேல வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு நான் இங்க இருக்கிறவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க வந்து சொன்னாங்க, இது மேல இருந்து கீழே வரதுக்கே 100 to 1000 இயர்ஸ் ஆகுமா. அப்படி வரப்பெல்லாம் என்ன, அவங்களே வந்து சில இதை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. இந்த மேன்மேடு இது வந்து பாத்வேல நம்ம நடந்து போறதுக்காக இது சில இதை மட்டும் பிரேக் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிறது மேல இருந்து கீழே வர்றதுக்கு ஆயிரக்கணக்கான வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஃபுல்லாவே வந்து இங்க இருக்கிறது
இது எல்லாமே வந்து நேச்சுரல். ஆனா இதை வந்து நம்ம வந்து பப்ளிக் வந்து பார்க்கறதுக்கு இந்த பாத்வே மட்டும் நம்ம மேன்மேட் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, நீ ஒரு லைன் பாடலாம். ஐ எம் டாக்கிங் ரைட். இங்க பாருங்களேன், வாவ், இது அதை விட கொஞ்சம் ஸ்கேரியாவே இருக்கு. சில இதுலலாம் நம்ம கார் பண்ணி ஷேப் கொண்டு வரணும், இங்க வந்து அதுவே கெமிக்கலா ரியாக்ட் ஆகி அதுவே அழகான ஷேப்ல எல்லாம் இருக்கு. இப்ப நம்ம உள்ள போக போறது தான் ஒரு மியூசிக் ரூம்ன்றாங்க. அதாவது வேர்ல்ட் லார்ஜஸ்ட் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இதுதான். இதுவே வந்து இந்த கேவோட 3.5 ஏக்கர்ஸ் வந்து இதுதான். இதனாலதான் இது வந்து வேர்ல்ட் லார்ஜஸ்ட் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். இது கின்னஸ் ரெக்கார்டே வாங்கியிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க மேல பாத்தீங்கன்னா இதுல நிறைய செலக்ட் டைப்ஸ் இருக்கும். அந்த ஷார்ப் எட்ஜஸ் மேல இருந்து வருது. இது மூலமா வந்து மியூசிக் கொண்டு வந்திருக்காங்க. அங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தெரியுது பாருங்க, அது கிராஸ் பண்ணக்கூடாது. ஆமா, இது மியூசிக் சிஸ்டம் தான். இதுதான் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் மியூசிக் சிஸ்டம், தெரியுமா? இது ஃபுல்லாவே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கண்டுபிடிச்சவர் என்ன பண்ணியிருக்காரு, இங்க உள்ள வந்தவர் இந்த செலக்ட் டைட்டை வச்சு நம்ம மியூசிக் கொண்டு வரலாமேன்னு யோசிச்சு ஒரு 3 வருஷமா ரிசர்ச் பண்ணி ஒரு 37 செலக்ட் டைட்டை வந்து பிக் பண்ணியிருக்காரு. பிக் பண்ணி அதை வந்து ஏதோ சாலினாய்ட்ஸ் கூட கனெக்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு டோனை கொண்டு வந்திருக்காரு, மியூசிக் டோனை. அதுதான் இங்க வந்து டோட்டலா இதெல்லாம் கண்டுபிடிச்சு ஒரு மியூசிக் சிஸ்டமா கொண்டு வந்திருக்காங்க. இங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. Those vibrations are then amplified into the music notes that you'll be listening to. The song you'll be listening to is called Mighty Fortress Is Our God by Martin Luther. It lasts about 1 minute and 30 seconds long. If you guys have any questions, please feel free to ask me after the performance. ஆன் பண்ணிருக்காங்க. இங்க இந்த சவுண்ட் வருது. இப்போ அங்க அந்த செலக்ட் டைட்ஸோட அட்டாச் ஆயிருக்கு பாருங்களேன், இந்த பிளாக் கலரு, இதுதான் வந்து அந்த சாலினாய்ட்ஸ். இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த டோன் கொடுக்குது. இப்போ அங்கங்க அந்த ஒயரிங் இருக்கு. இது எப்போலாம் அந்த மியூசிக் ஓடிட்டே இருக்காது. இங்கே குரூப் ஆஃப் பீப்புள் வந்தாங்கன்னா அங்கே இருக்கிற கைடு வந்து ஆன் பண்ணுவார். அப்போ வந்து இது எல்லாமே சேர்ந்து ரெண்டும் அந்த சாலினாய்ட்ஸ், இந்த செலக்ட் ஆகிட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு எல்லாம் சேர்த்து அந்த மியூசிக் கொடுக்குது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து மேனுவலாக ப்ளே பண்ணலாமா, ஆனால் வந்து உலகத்துலேயே ஒரு 3-4 பேரால் தான் ப்ளே பண்ண முடியும். அவங்களாம் இப்போ ரிட்டையர் ஆகிட்டாங்க, அவங்க யாருக்குமே டீச்சும் பண்ணலையா. அதனால் இப்போ இது வந்து மேனுவலாக யாரும் வந்து உட்காந்து ப்ளே பண்ண முடியாது. இங்கே இவங்க வந்து அந்த பட்டனை ஆன் பண்ணாங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக இந்த மியூசிக் வரும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு. இது எல்லாமே வந்து சேர்ந்தது தான் இது வந்து இந்த மியூசிக் சிஸ்டம். இது பேர் வந்து இதுதான் இங்கே போட்டிருப்பாங்க, த கிரேக் ஸ்டெலக் பைப் ஆர்கன். நான் அந்த மியூசிக் ரூம்லேயே அங்கேயே நின்றுட்டு அப்படியே அந்த மியூசிக்கை கேட்டுட்டே நின்றுட்டேன். என் கூட வந்தாங்க யாரையுமே காணோம், எல்லாரும் போயிட்டாங்க போல. போய் பார்க்கலாம் உள்ள. ஆனால் சூப்பராக இருக்குது இந்த குகை. இங்கே வர்ஜீனியா, மேரிலாண்ட் சைடில் இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள். இது வந்து நல்லா ஒரு ஃபேமிலியாக வந்து உள்ளெல்லாம் பார்த்து சுற்றி பார்க்கலாம். ஆரம்பிக்கும் போது நல்லா எனர்ஜெட்டிக்காக இருந்தது. இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் எண்டு வந்துட்டோம், டயர்ட் ஆகிடுச்சு. வீடியோ எடுத்துகிட்டே அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே நடந்துட்டு இருக்கறனால எனர்ஜி டவுன் ஆகிடுச்சு. உள்ளே எதுவும் தண்ணிலாம் கொண்டு வரலாமான்னு தெரில, ஆனால் நாங்கள் பசங்களுக்கு மட்டும் பெர்மிஷன் கேட்டு எடுத்துகிட்டு வந்தோம். இது நல்லா இருக்குது, இது நல்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தான், சூப்பரான கேவு. அந்த ஈஸ்ட் சைட்லேயே இது வந்து பிக்கஸ்ட் ஒன். நம்ம அடுத்து இப்போ வந்து விஷிங் வெல் கிட்ட வந்துட்டோம். நம்ம ஏதாவது வேண்டிக்கிட்டு இதில் வந்து ஒரு பென்னி காயின் போட்டோன்னா அது நடக்கும். அழகா ப்ளூ கலரில் இருக்கு. இங்க பாருங்க, என் பசங்கள்லாம் போடுறாங்க.
நிறைய இருக்கு பாருங்களேன். இது எவ்ரி இயர் ஒன்ஸ் இதை எடுத்துருவாங்க. இந்த வாட்டர் அப்படியே ட்ரெயின் பண்ணி இதுல இருக்க காசை வந்து அப்படியே நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு டொனேட் பண்ணிடுவாங்க. இங்க போட்டிருக்கு பாருங்க. இந்த கேவுக்குள்ளே விஷிங் வெல்லுன்னு இருக்கு. அதாவது நம்ம ஏதாவது வேண்டிக்கிட்டு விஷ் பண்ணிட்டு இதை காயின் இதுக்குள்ள போட்டா அது நடக்கும்னு சொல்றாங்க. நம்ம போடலாம். சொல்லாம தான் போடணும். சொன்னா அப்புறம் மனசுக்குள்ளே நினைச்சுக்கோ. You want to tell to me? அதெல்லாம் நடக்க முடியல, எல்லாரும் தூக்கிட்டு போக சொல்றாங்க. ஆமா, ஆல்மோஸ்ட் 1.5 மைல் இது. நாங்க ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். அவங்க எல்லாருமே 1 மைலாவது நடந்திருப்பாங்க. உஷா, என்ன விஷ் பண்ண? சொல்லக்கூடாதா? ஏன்? சொன்னா அது விஷ் ரியலா இருக்காது. சொல்லனா அது ரியலா வரும். அப்படியா? ஓகே, வெரி குட். வெரி குட்ரா. யார் சொல்லி கொடுத்தா இது? அது அவங்க சைன் போட்டிரு. ஓகே, பாரு, வாட்ச் பண்ணுங்கன்னு போட்டிருக்கு பாரு. வாட்ச் யுவர் ஸ்டெப். கீழே விழுந்துருவீங்களாம். எல்லாரும் பிடிச்சிட்டு நடந்து வாங்க. இங்க பாரு, ஃப்ரைட் எக்ஸ்ன்னு போட்டிருக்கு. நிஜமாலே இது எக் தானா? இல்ல, இது இப்படி இருக்கனால அந்த பேர் வச்சிருக்காங்களான்னு தெரியல. ஒரு பனானா மாதிரி ஸ்மெல் அடிக்குது. ஆமால, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுதுடா, பனானா மாதிரி. Yeah, I can smell it too. எக்ஸிட் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். போ, கீப் வாக்கிங். மெதுவா போ. நீ எல்லாம் குனிஞ்சுதான் நடந்து போகணும். எக்ஸிட் ஃபைனலி. நம்ம அந்த சைடு நடந்து போனோம் உள்ள. இப்போ இந்த சைடு அப்படியே வெளியில போறோம். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. நம்ம வரப்போ இங்க நின்று போட்டோ எடுத்தோம். அந்த போட்டோவை இங்க பிரிண்ட் போட்டு சேல் பண்றாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் போட்டோ. அந்த போட்டோ பார்த்தோம், அது $45 சொன்னாங்க. அதனால நம்ம வாங்கல. நம்ம அப்படியே வெளியே போய் லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடலாம். கேவ் பார்த்துட்டு வந்துட்டோம். சூப்பரா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஊர் கேவை பாக்குறப்ப இது வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அகைன் நான் வேற ஒரு வீடியோல உங்களெல்லாம் பாக்குறேன். பாய்.